அமராஜா கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 191 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா. போன வருஷம் வந்து 165 கோடி ரூபாய் மேக் பண்ண கம்பெனி இப்போ வந்து அதிகமா பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான சேல்ஸ் growth வந்து இருக்கு. அதனால இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ரெவன்யூ 24% ஏறி இருக்கு. 4215 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 3401 கோடி ரூபாய் பண்ணாங்க. எக்ஸ்பென்சஸும் ஏறி இருக்குது கூடவே சேர்ந்து 3900 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்பென்சஸும் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனாலுமே ரெவன்யூ ஏறி இருக்கு, ஸ்ட்ராங்கான சேல்ஸ் growth இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. கோர் பிசினஸ் இந்த கம்பெனிக்கு எது அப்படின்னா லெட் ஆசிட் பிசினஸ். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பிசினஸ் லெட் ஆசிட் பேட்டரிஸும் சரி, அப்புறமேட்டுக்கா இங்க அது கூட ரிலேட்டட் ஆயிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸும் சரி, அது மட்டுமே சேர்ந்து 4005 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கு. போன வருஷம் வந்து 3200 கோடி ரூபாய் தான் அந்த செக்மெண்ட் வந்து ரெவன்யூ வந்தது. இப்போ அது வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் இப்போ புது எனர்ஜி பிசினஸ் வந்து க்ரோ ஆயிட்டே வருது. அது வந்து இந்த இவி அப்புறம் நியூ எனர்ஜி பிசினஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான பிசினஸ். அது வந்து 73% ஜம்ப் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ்ல வந்து பார்க்கும்போது 121 கோடி ரூபாய் போன வருஷம் அப்படின்னா இப்ப 209 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அமராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் 2170 சிலிண்ட்ரிக்கல் இவி பேட்டரி செல் வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மெயினா வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டுக்காக தான் இருக்க போகுது. சைனீஸ் செல்ஸோட இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை சப்போர்ட் பண்ற ரீசன்னால இது மேபி அட்வான்டேஜா கொஞ்ச நாள்ல வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓவரால் அமராஜாவோட ரிசல்ட்ஸ் வந்து டீசென்டா வந்து இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க அப்பா கூட டீசென்டா வந்து இருக்கு. நெகட்டிவ் எதுவும் கிடையாது. அடுத்ததா பிசி ஜுவல்லர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து 37% ஏறி இருக்கு. 222 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 162 கோடி ரூபாய் தான் இவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. பெட்டரான ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரெவன்யூ 21% வந்து ஏறி இருக்கு. 877 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. எபிட்டா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 89.7% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு எபிட்டா. 242 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. பிசி ஜுவல்லர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2702 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட்ரைஸ் பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க கன்வெர்ட்டபிள் வாரண்ட்ஸ் மூலமா. அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 93% ஆஃப் த மணி வந்து ரிசீவ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு அடிஷனலா பினான்சியல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து யூஸ் பண்ணி கொடுக்க போகுது. கம்பெனியோட எக்ஸ்பென்ஷன் பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா கோல்ட் மைனிங் லைசன்ஸ் வந்து இங்க சட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கும். அதை தாண்டி ஜுவல்லரி ஈகோ சிஸ்டம் வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்காக என்எஸ்டிசி கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. அது மூலமா மட்டும் 2 லட்சம் மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸை அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் இந்த ஒரு Q1 ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட இந்த ஒரு ஷேர் வந்து பெருசா எந்த ஒரு சேஞ்சும் வந்து கிடையாது. 9.77 ருபீஸ் பெர் ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை தாண்டி பெருசா வந்து ஏறல. லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 250% ரிட்டர்ன் கொடுத்த எந்த ஒரு கம்பெனி லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து பார்க்கும்போது 29% டவுன்ல தான் வந்திருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து பார்க்கும்போது. அடுத்ததா ஃபியூஷன் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் 62 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. 92 கோடி ரூபாய் போன வருஷம் லாஸ் மேக் பண்ண கம்பெனி. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. 88% வந்து ஏறி இருக்கு. 1783 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபியூஷன் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து வார்பர்க் பின்கஸால வந்து பாத்தீங்கன்னா பேக்அப் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. இவங்களோட அந்த ஒரு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து கஸ்டமர் டிமாண்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஸ்ட்ராங்கான லெண்டிங் ஆக்டிவிட்டி வந்து இருக்கு. கிராஸ் என்பி வந்து சூப்பரா குறைச்சிருக்காங்க. 3.21% இருந்து 2.51% குறைச்சிருக்காங்க. கிரெடிட் காஸ்ட்டுமே குறைச்சிருக்காங்க. அதனால 40 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. 7வது கன்சிக்யூட்டிவ் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்துட்டே வருது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப 7000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிகுவசி ரேஷியோ வந்து 37% ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ஃபியூச்சர் ஃபினான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் வந்து டெக்னாலஜி அப்புறம் growth நோக்கி இருக்க போகுது. டெக்னாலஜி வைஸ் வந்து பார்க்கும்போது நியூ லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற அந்த ஒரு ரோல் அவுட்டும் அதை தாண்டி ஏஐ பேஸ்டான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போதா சொல்றாங்க. இது மூலமா ஃப்ராடை வந்து கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் growthக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஜி என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 48% குறைஞ்சிருக்கு. 74 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 143 கோடி ரூபாய் மேக் பண்ண கம்பெனி. இதை நம்ம வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கா? இதுவே நம்ம Q4க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா போன குவார்டருக்கு நம்ம பார்க்கும்போது 103 கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்ண கம்பெனி இப்போ வந்து ப்ராஃபிட்டபிளா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்பரேட்டிங் ரெவன்யூ வந்து 5% ஏறி இருக்கு. 1907 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸும் கூடவே ஏறி இருக்கு. 13% ஏறி இருக்கு. 1864 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி அது வந்து ஆட் பண்ணி கொடுக்குது. எபிட்டா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. எபிட்டா வந்து 65% வந்து குறைஞ்சிருக்கு. 78 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே அடி வாங்கியிருக்கு. 12.5%ல இருந்து 4.1% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்குது இந்த கம்பெனிக்கு. அட்வர்டைசிங் ரெவன்யூ 11% வந்து குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மிடில்ஸ்ல நடக்கிற கிரைசிஸ்னால இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்வர்டைசிங் ஆக்டிவிட்டி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிகவர் வந்து ஆகுது ஜூனுக்கு அப்புறமா. ஏன் அப்படின்னா FIFA வந்து அக்யூரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் அப்புறம் பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் இருக்க ரீசனால கொஞ்சம் வந்து அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வோடஃபோன் ஐடியாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. 3754 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க நெட் லாஸா. போன வருஷம் வந்து 6608 கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் வந்து பண்ண நெட் லாஸ் ஒரு இது இருக்கு. இப்போ வந்து லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. பட் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ரெவன்யூ வந்து 2.4% ஏறி இருக்கு. 11,689 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தல 9.1% ஏறி இருக்கு.
5034 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. 41.8% இருந்து 43.1% இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் 10.2% ஏறி இருக்கு. ₹195 வந்து வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய 4G கஸ்டமர்ஸ் வந்தனால இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. பட் ஆனா ஏர்டெலோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து ₹204. ஜியோவோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து ₹215. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது வோடாஃபோன் ஐடியா வந்து ரொம்பவே வந்து பின்தள்ளி தான் இருக்காங்க. அப்புறம் வோடாஃபோன் ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மெர்ஜருக்கு அப்புறமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. 193.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ அவங்க கிட்ட வந்து இருக்காங்க. போத் 4G அண்ட் தென் 5G யூசர்ஸ் வந்து இருக்காங்க. 5G வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து நடந்திருக்கு. 200 சிட்டிஸ்க்கு மேல வந்து இப்போ கவர் பண்ற மாதிரி எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. 17 சர்க்கிள்ஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. 4Gயோட பாப்புலேஷன் இந்த கம்பெனி இன்னும் அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. மஹேந்திராவோட ஜூலை மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அது வந்து சூப்பரா இருக்கு. 24% ஓவராலா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,02,710 யூனிட்ஸ் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. ப்ரொடக்ஷனும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,01,954 யூனிட்ஸ் வந்து இங்க பண்ணிருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து 1,02,000 யூனிட்ஸ். ஸோ அது கூடவே சேர்ந்து ப்ரொடக்ஷன் வந்து 1,01,000 யூனிட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்கார்பியோட டீசல் வேரியன்ட் வந்து 15,562 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கதா சொல்றாங்க. போன வருஷம் வந்து 13,000 வண்டி தான் சேல் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாயிருக்கு. தார் அப்புறம் தார் ராக்ஸ் அது 9,000 வண்டிக்கு மேல சேல் ஆயிருக்கு. பொலிரோவும் வந்து 9,000 வண்டிக்கு மேல வந்து சேல் ஆயிருக்கு. மஹேந்திராவோட எலக்ட்ரிக் ஆர்ஜின் SUV-யோட சேல்ஸ் வந்து 41% சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 6,000 யூனிட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 4,000 யூனிட்ஸ் வந்து பண்ணாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 28,000 யூனிட்ஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 22,000 யூனிட்ஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிக் யூடோன்ற வந்து ஒரு வண்டி வந்து இருக்கு. இது வந்து ரிக்ஷா மாதிரி. இது வந்து 5,000 யூனிட்ஸ் வந்து இங்க வித்திருக்கதா சொல்றாங்க. போன வருஷம் வந்து 0 சேல்ஸ் வந்து இருந்துச்சு. ஓவராலா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 47% வந்து ஏறி இருக்கு. 4,000 வண்டிக்கு மேல வந்து வித்திருக்காங்க. 4,000 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. XUV 3XOட பெட்ரோல் வந்து பார்க்கும்போது அது ரெக்கார்ட் லெவலான சேல்ஸ் வந்து இங்க எக்ஸ்போர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கு இந்த மஹேந்திராவோட சேல்ஸ் ரிப்போர்ட். நல்லா தான் வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் கம்பெனி வந்து ட்ரிவன் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட வந்து சைனிங் பண்ணிருக்காங்க. MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு MOU எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரிவன் கம்பெனி வந்து ஃபினான்சிங் அப்புறம் லீசிங் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அசோக் லேலண்டோட அந்த ஒரு வண்டிகள் எல்லாத்துக்கும். இப்போ இந்த ட்ரிவன் கம்பெனி எண்ட் எண்டான ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் வந்து பாத்துக்க போறாங்க. அப்புறம் வந்து இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபினான்சிங், லீசிங் அப்புறம் ஃப்ளீட் ஓனர்ஷிப் எல்லாமே ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் ஆப்ஷனோட இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சேரும். அசோக் லேலண்டோட EV வண்டி வந்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்கும், கமர்ஷியலா வந்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்குமே இங்க ஃபிளெக்சிபிளான ஆப்ஷன்ல ட்ரிவன் கம்பெனி வந்து ஃபினான்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இந்த ட்ரிவன் கம்பெனிக்கு இங்க அசோக் லேலண்டோட கஸ்டமர் பேஸ் வந்து இங்க கிடைக்கும். அசோக் லேலண்டுக்கு வந்து அதிகமான EV சேல்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்ததா ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் ஆனா அது இன்னும் பிரேக் டவுன் பண்ணி ஒரு டீடைலான ஒரு ஆர்டிகல் வந்து வந்துருந்துச்சு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ரெவன்யூ 36% ஏறி இருக்கு. 13,000 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 23% வால்யூம் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 1.68 மில்லியன் வண்டி வந்து வித்திருக்காங்க. இதுல வந்து ஸ்ட்ராங்கான சேல்ஸா பிரீமியம் பைக்ஸும் வந்து இருக்கு. EVயும் வந்து இருக்கு. EVயோட சேல்ஸ் வந்து 151% ஏறி இருக்கு. விடா செக்மெண்ட் வந்து சூப்பரா இருக்கு. விடாவோட EV மார்க்கெட் ஷேர் வந்து பார்க்கும்போது 10.9% இருக்கு. ஓவரால் இந்த ஒரு EV ஷேர்ல பார்க்கும்போது பிரீமியமைசேஷனும் கொஞ்சம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. கிராஸ் மார்ஜின் 28.5% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமான ஸ்டீல், அப்புறம் அலுமினியம், அப்புறம் ஃப்ரைட் காஸ்ட், அப்புறம் இன்புட் காஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமான ரீசனால மார்ஜின் வந்து கொஞ்சம் விழுது. அதனால இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஐசி போர்ட்ஃபோலியோ இருக்கு பாத்தீங்களா, அதாவது நார்மல் வண்டிங்க, அதுக்கு மேல வந்து 4.5% பிரைஸ் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. ஹீரோ வந்து இன்னும் அந்த 100cc செக்மெண்ட்ல 85% மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்றாங்க. 125 டீலக்ஸ் செக்மெண்ட்ல வந்து மார்க்கெட் ஷேர் வந்து 17.8% ஓன் பண்றாங்க. போன வருஷம்லாம் 12.8% தான் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. 30,000 யூனிட்ஸ் வந்து இப்ப கரண்டா இருக்கு. அது வந்து 45,000 யூனிட்ஸா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். எக்ஸ்போர்ட்ஸ்மே 63% க்ரோ பண்ணுறது உங்களோட டார்கெட்டா இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின் கம்பெனியோட CEO-வான சடாஃப் சகீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெட்டரான ரெயின்ஃபால் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு ரூரல்ல. ஸோ அதனால வந்து ரூரல்ல வந்து பாரோ பண்ண எல்லாருமே திரும்ப வந்து அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணும்போது அவங்க கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து 93% லாஸ்ட் இயர்ல வந்து இருந்தது. இப்போ 97.97% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து குரூப் லோன்ஸை தாண்டி இண்டிவிஜுவல் லோன், கோல்ட் லோன், அப்புறம் ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். இதுல எங்களோட டார்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் குரூப் லெண்டிங்கோட அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து 24% வந்து இருக்கு. அதாவது குரூப் லெண்டிங் கொடுக்காம 24% வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 30% பினான்சியலா 2027 டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. கிராஸ் என்பியும் விழுந்திருக்கு. கிரெடிட் காஸ்ட் வந்து குறைச்சிருக்காங்க. லோனோட ஸ்ட்ரெஸ் பொறுத்தல அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. கம்பெனியோட growth கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 17,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரீச் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி குரூப் லெண்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைவர்சிஃபை நடந்து 30% அதர் லோன் செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்ன்றது உங்களோட பிளானா வந்து இருக்கு. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. டைட்டன் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திருந்தோம். 63% ப்ராஃபிட் ஏறி இருக்கு. 40% ரெவன்யூ ஏறி இருக்கு. ஜுவல்லரி ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 43%, வாட்ச் செக்மெண்டோட ரெவன்யூ 24%, ஐவரோட ரெவன்யூ வந்து 21%. அப்புறம் இது எல்லாமே growth பேஸ்டா வந்து இருக்கு.
இது எல்லாமே கம்பைன் பண்ணி நேற்றுக்கு நல்ல ஷேர் பிரைஸ் 4% வந்து ஏறி இருக்கு. இன்னும் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோத்திலால் ஓஸ்வால் வந்து பை ரேட்டிங் வைக்கிறாங்க, 6,000 ரூபாய் வந்து போகும்னு சொல்றாங்க. சிட்டி வந்து 5,700 ரூபாய் போகும்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏர்னிங்ஸ் growth வந்து நல்லா இருக்கு, அதனால கம்மிங் இயர்ஸ்ல இது வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நோமா என்ன பண்றாங்க அப்படின்னா டவுன் கிரேட் வந்து பண்றாங்க. டைட்டன் வந்து ஹோல்ட் பொசிஷன்ல வைங்கன்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸா வந்து 5,241 ரூபாய் தான் வந்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்சம் தான் அப்சைட் வந்து போகும், அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஷன்ஸ் ஏற்கனவே மேட்ச் ஆன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்னைக்கு நாள் வந்து ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 11 to 13 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த ஒரு கம்பெனியை நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாவா, அண்ட் இது அப்ளை பண்ணோம்னா லிஸ்டிங்காக பண்ணலாமா இல்ல அப்படின்னா லாங் டர்ம் பர்பஸ்க்காக பண்ணலாமான்றதை டீட்டெயிலா வந்து அனலைஸ் பண்ணி பாத்துருவோம். சரி, ஓகே. 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் மூவ்மெண்ட் வந்து 26 ரூபாய் வந்து இருக்கு அப்படின்னா பாசிபிள் லிஸ்டிங் வந்து 19% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகுது இருக்கு. பிரைஸ் பண்ட் வந்து 133 இருந்து 140 ரூபாய் பர் ஷேர் வந்து இருக்கு. இந்த ஒரு ஐபிஎஸ் டோட்டலா வந்து வர்றது வந்து 1,553 கோடி ரூபாய்க்கு வராங்க. அதுல 1,428 கோடி ரூபாய்க்கு ஃப்ரெஷ் இஷ்யூஸ் மட்டும் வராங்க. மீதி இருக்க அமௌண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து வெளியே போகுது. இந்த ஒரு கம்பெனி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 15,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு ஐபிஓ வந்து இந்த மணி எங்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இவங்களோட கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க, அதை ரீபே வந்து பண்ண போறாங்க, எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க அவங்களோட பெருந்துறை பிளான்ட்டை. அதுக்கப்புறம் கூலிங் எக்யூப்மெண்ட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து போக போகுது. இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மில்கி மிஸ்ட் அவங்களோட டெய்ரி அப்புறம் வந்து பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தந்த பிராண்ட்ஸ் எல்லாம் செல் பண்றாங்க. ஒன்னு வந்து மில்கி மிஸ்ட், அப்புறம் வந்து ஸ்மார்ட் செஃப், அப்புறம் வந்து கெப்பல்லா, அப்புறம் வந்து மிஸ்டி லைட் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட்ஸ் எல்லாம் செல் பண்றாங்க. ரெவன்யூ வந்து 31.26% சிஏஜர் பேஸ்ல வந்து growth ஆயிட்டு வருது. FY24 இருந்து FY26ல இந்த மாதிரியான growth வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம். FY24ல 2024 ஃபினான்ஷியல் இயர்ல 1,821 கோடி ரூபாய் வந்து பண்ணாங்க. அப்படியே பினான்சியல் 2025ல 2,349 கோடி ரூபாய், பினான்சியல் 2026ல 3,138 கோடி ரூபாய். ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில FY24ல 19 கோடி ரூபாய், FY25ல 46 கோடி ரூபாய், FY26ல 127 கோடி ரூபாய். ஏன் இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் சூப்பரா ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹை மார்ஜினான ப்ராடக்ட். அப்புறம் இவங்களோட அந்த ஒரு பிரைஸும் பார்த்தாலுமே பிரீமியமா தான் வந்து கொடுப்பாங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது, இவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது 84ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸோட இண்டஸ்ட்ரி பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 30, பட் ஆனா இப்போ இருக்குது 84ல வந்து இருக்கு மில்கி மிஸ்ட்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆனந்த் ராத்தி அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய அனலிஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குறது எல்லாமே பிரீமியம் ப்ராடக்ட் தான். ஸோ ஃபியூச்சர் growthக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்புறம் வந்து இப்ப இருக்க வேல்யூஷன் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற நியூஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட கடன் அதிகமா இருக்கு. இப்போ அவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 3.2ல வந்து இருக்கு. அது இந்த போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா, ஏன்னா கடனை ரீபே பண்றதுக்கு 460 கோடி ரூபாய் வந்து இங்க யூஸ் பண்ண போறாங்க இந்த ஐபிஓல வந்து பணம் தரட்டுறத. ஸோ அப்படி இருக்கும்போது கடனை ரீபே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இப்போ 3.24ல வந்து இருக்கிறது கொஞ்சமா குறைஞ்சு 0.34 வந்து மாறிடும்னு சொல்றாங்க. ஸோ கடன் வயசுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இருக்கு. வேல்யூஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. நீங்க இந்த ஐபி அப்ளை பண்றீங்க அப்படின்னா லாங் டர்ம் பர்பஸ்க்காக வச்சுக்கிறது பெட்டரா இருக்கு. ஒருவேளை இந்த ஐபி நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு Q2, Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதுல இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு வராங்க அப்படின்னா வேல்யூஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டே வரும். ஏர்னிங்ஸ் வந்து ஏற ரீசனால ஒருவேளை ஏர்னிங்ஸ் வந்து ஏறல அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ப்ரெஷர்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல லாங் டர்ம் பர்பஸ்க்காக ஒரு 10 years பிளஸ் வச்சுக்க போறீங்க அப்படின்னா நீங்க பார்க்கலாம். லிஸ்டிங் எனக்காக பாக்குறவங்களுக்கு 20% இப்போ வந்து இருக்கு. மேபி அது வந்து சேஞ்ச் ஆகனாலும் ஆகலாம். ஸோ இது இந்த கம்பெனியோட ஐபிஓவா இருக்கு. இதை தாண்டி நிறைய கம்பெனியோட ஐபிஓ வந்து இப்போ இருக்கு. தூத் டிரான்ஸ்மிஷன் ஐபிஓ வந்து இருக்கு. 829 ரூபான்றது வந்து ஷேர் பிரைஸா வந்து இருக்கு. 829 to 871 ரூபாய் வந்து இந்த ஐபிஓட அந்த ஒரு பிரைஸ் பேண்டா வந்து இருக்கு. 3,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. அதுல 1,400 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூஸா வந்து இருக்கு. ஆஃபர் ஃபார் சேல்ல 1,600 கோடி ரூபாய் போகுது. ஸோ பாதி அமௌண்ட் வந்து வெளியே தான் போகுது. ஐபிஓட அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னல் வந்து 259 ரூபாய் இருக்கு. எஸ்டிமேட்டட் பிரீமியம் வந்து 30% லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம் அப்படின்றது சான்ஸா வந்து இருக்கு. டே 1 நேத்தே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேல வந்து 0.61 டைம்ஸ் வந்து ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு மடங்கு கூட ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து நடக்கல. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான பொசிஷன் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. லாங் டர்ம் OEM பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் வந்து பண்றாங்க. EV காம்பனன்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் வந்து இருக்கு. பட் ஆனா அப்ளை பண்ணலாமா வேணாமா? ஆனந்த் ராத்தி அப்புறம் பிபி ஈக்விட்டிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. பட் ஆனா ரிஸ்க் வந்து ஹைலைட் பண்றாங்க. இந்த கம்பெனி அதிகமா கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி. அப்புறம் இவங்களோட எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா நடக்கும்ன்ற கேள்வி வந்து இருக்கு. வேல்யூஷன் வந்து 35 to 44 வந்து இருக்கு. ஸோ அதனால எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கீங்கன்னு சொல்றாங்க. அதனால ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்டிங் எனக்காக பாக்குறவங்களுக்கு 30% தான் இருக்கு. பெருசா வந்து நீங்க இந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு லிஸ்டிங் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க என்னெல்லாம் டிசைட் பண்ணுங்க. நம்ம சொன்ன மாதிரி 30 to 40% மேல இருந்தா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்ததா ஷிப்ராக்கெட் கம்பெனியோட ஐபிஓ
ஆகஸ்ட் 12ல இருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போது 92 டு 97 ரூபான்றது பிரைஸ் பேண்டா வந்து இருக்கு. 26 ரூபான்றது கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா வந்து இருக்கு. 27% வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு கம்பெனி பணம் திரட்டுறதுமே பாதி வந்து ஆஃபர் சேல்ல போகுது. மீதி இருக்கிற அந்த அமௌண்ட் தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து திரட்டிக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஐபிஓ ஃபண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்றதுக்கு பொட்டன்ஷியலான அக்விசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஷிப் ராக்கெட் கம்பெனி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து எம்எஸ்எம்இ அப்புறம் வந்து லார்ஜ் ரீட்டைலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான இவங்க வந்து இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து செக் அவுட், பேமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட், அப்புறம் கிராஸ் பார்டர் செல்லிங் எல்லாமே வந்து ஒரே இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் வந்து நடத்திக்க முடியும். இதுதான் இந்த ஒரு கம்பெனி பிசினஸா வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இப்போ நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்டோம். ஐபிஎஸும் நம்ம நல்லாவே வந்து பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நல்ல கோல்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஏறி இருக்கு. கோல்டு வந்து M6 கணக்குல பார்க்கும்போது 1,51,470 ரூபாய் பர் 10 கிராம் வந்து இருக்கு. சில்வர் வந்து 2,33,532 ரூபாய் பர் கேஜி வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஏறிட்டு தான் வந்திருக்கு M6 கணக்குல. இங்க வந்து டாலர் டேர்ம்ஸ்ல பார்த்தாலுமே $4,300 மேலதான் வந்து இங்க கோல்டு வந்து இருக்கு பர் அவுன்ஸ். சில்வருமே $64 பர் அவுன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் பொறுத்தவரை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இங்க அந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்றது போது பிரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் வந்து 0.05% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் பிளாட்ல தான் ஓப்பன் ஆக போகுது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை எல்லாமே கம்மியா தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. அதாவது கொஞ்சம் வந்து விழுந்து தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இங்க காஷியஸா தான் வந்து இருக்கு. ஸோ பெருசா உலக மார்க்கெட்ல எங்கேயும் வந்து ரேலி கிடையாது. அதனால நம்ம ஊரோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் வந்து ஃபிளாட்டா தான் இருக்க போகுது. பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் வந்து 4% ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு 12 மணி நேரத்துல $85 பெர் பேரல் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் 2,000 கோடி ரூபாய்க்கு வந்து நேத்திக்கு நாள்ல வந்து பை பண்ணிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 1,300 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க நேத்திக்கு நாள்ல. ஸோ ஓவராலா இதனால தான் இருக்கிற இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.